ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அனைத்து யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட எம்ஐ டிவிக்கு எந்தவித ஒயர் ஆர் பென்ட்ரைவ் இல்லாமல் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுற மூவியை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எம்ஐ டிவி மட்டும் இல்லை, உங்களோட ஸ்மார்ட் டிவி எந்த ப்ளே ஸ்டோர் இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் டிவி ஆர் ஆண்ட்ராய்ட் டிவி எந்த டிவிக்கு வேணுமாலும் இது யூஸ் ஆகும். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தாக பெல்லுக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள் டிவியில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும், அதேமாதிரி உங்கள் ஃபோன்லேயும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபோனில் என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு காமிக்கிறேன். சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ டிவியில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும், அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டிவியில் மேலே கார்னரில் வைஃபை சிம்பிள் இருக்கும், அங்கே போயிட்டு உங்கள் டிவியில் வைஃபை கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கனெக்ட் ஆகலைன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபஸ்ட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் மாதிரி இருக்குல்ல, அதில் போயிட்டு சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்பு இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணுன்னா, இங்கே ஹோம்லேயே அந்த 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா இன்ஸ்டாலான ஆப்ஸ் இருக்கும். அதில் போய் சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்ட் ரிசீவ்னு இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்கள் செட்டிங்ஸ் கார்னரில் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் போங்க. போயிட்டு கீழே ட்ரான்ஸ்ஃபர் டைரக்டரின்னு இருக்குது. இதை வந்து டிஃபால்ட்டாக உங்களோட டிவி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவோட லொக்கேஷனுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு 2 GB ஒரு மூவியை சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டிவியோட ஸ்டோரேஜில் தான் போய் அது ஸ்டோர் ஆகும். இந்த டைமில் உங்கள் டிவி ஒழுங்காக ஒர்க் ஆகாது, கிராஷ் ஆகிற அந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் டிவி ஸ்டோரேஜில் எதையுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்போ தான் டிவி ஃப்ரீயாக ரன் ஆகும். நீங்கள் ஏதோ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் டைரக்டரி போயிட்டு காமிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி பென்ட்ரைவ் போட்டிருக்கேன், அந்த பென்ட்ரைவ் நேம் காமிக்கும். கொடுத்துட்டு சூஸ் திஸ் டைரக்டரி அப்படி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் மூவிஸில் கொடுத்துட்றேன். இனிமேல் நான் சென்ட் பண்ணுறதெல்லாம் அந்த பென்ட்ரைவில் இருக்கிற மூவிஸுங்கிற ஃபோல்டருக்கு தான் போகும். அவ்வளோதான். இப்போது டிவியில் எல்லாம் ஒர்க்கும் ரெடி. நெக்ஸ்ட் இப்போ உங்களோட ஃபோனில் அந்த ஆப், நான் சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் விட்டுருங்க. அந்த ஆப் நமக்கு இனிமேல் அதை ஓப்பன் பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு எந்த ஃபைலை சென்ட் பண்ணுமோ, உங்களோட வீடியோஸோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்களா ஷேர் வரும்ல, அந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அப்படின்னு ஒரு ஆப் வரும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, இங்கே காமிக்கும், அங்கே இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. அது கொடுத்தீங்களா உங்களோட டிவி நேம் காமிக்கும். இங்கே நீங்கள் டேரெக்டாக டிவி நேம் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சென்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிலையும் சக்சீடட்னு காமிக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பெரிய மூவிஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம், இல்லை சாங்ஸ் எது வேணுமாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எந்த லொக்கேஷனில் இருக்கும், நான் எப்படி இதை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்களா, பேக் வந்துடுங்க. உங்கள் டிவியில் பேக் வந்துட்டு கீழே இன்புட்ஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு யூஎஸ்பின்னு இருக்கும் பாருங்கள், அதுக்கு போயிருங்க. அதுக்கு போயிட்டு நீங்கள் எந்த பென்ட்ரைவ் சூஸ் பண்ணீங்களோ, இதில் 2 பென்ட்ரைவ் இருக்குது. நான் சூஸ் பண்ண பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் கொடுத்த ஃபோல்டர் வந்து இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சென்ட் பண்ண ஃபோட்டோ அங்கே ரிசீவ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நீங்கள் சப்போஸ் ஒரு மூவி பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டீங்க, டெலீட் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த சென்டர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டெலீட் கேட்கும். டெலீட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டெலீட் ஆயிரும். அண்ட் இம்பார்ட்டண்டான நோட் என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக உங்களோட டிவி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணாதீங்க. அது உங்கள் டிவிக்கே இஷ்யூ ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பென்ட்ரைவ் போட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி நீங்கள் மூவிஸை பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.